கூட்டு வந்த? முதல் ராத்திரி நமக்கு மட்டும்தான். இதை எடுத்து வெளியே விடு. பாவையா? என்ன பாவம்? பொட்டக்கோழி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சேவல். அதனால காலம்பர சூரியன் கிளம்புறதுக்குள்ள கொக்கர கோன் கூவி பொழுத விடிய வச்சிரும். பொழுது விடிஞ்சா என்ன? ஐயோ ஐயோ, முதல் ராத்திரி அதுமா யாராவது சீக்கிரம் பொழுது விடியணும்னு நினைப்பாங்களா? ஓ, அப்படி வாயா தக்குறதையா? அம்மா, மனசுல எவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டுதான் பெரிய விஸ்வாமித்திர முனிவர் மாதிரி வேஷம் போட்டியா? நீதான் மேனக மாதிரி வந்து மயக்கிட்டியே. முருகா, பொழுது விடிஞ்சு காலையில 8 மணிக்கு தான் கூவணும். அதுக்கு முன்னால கூனு உன்னை பிரியாணி பண்ணி ஒரு புடி பிடிச்சிருவேன். என்னது? இல்ல, வெளியே விட போறேன்ல, கோச்சிக்காதேன்னு சொன்னேன். விட்டு வந்துட்டுமா? அப்புறம் போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஓஹோ, அப்போ எனக்கு தூக்கம் வருது. ஆமா, உனக்கு தூக்கம் வரதுக்கு நான் தாயத்து கட்டணும்ல, அப்பத்துல இருந்து எனக்கு தூக்கமா வருது. போய் சொல்றீங்க? இல்ல, உண்மைதான். எனக்கு தூக்கம் வருது. என்னங்க, எல்லாரும் 8வது பழத்துக்கு தான் கொட்டாவி விடுவாங்க. எப்படி 8 பழத்துக்கே கொட்டாவி விட்டா எப்படிங்க? எனக்கு தூக்கம் வருது. ஐயோ பாட்டி, பாட்டி. அடைச்சு கழுத, சத்தம் போடாதம்மா. முத நாள் அப்படித்தான் இருக்கும். தம்பி எப்படி சொல்லுதோ அப்படி நடந்துக்கோ. ஐயோ ஐயோ ஐயோ. பாட்டி சொல்லை தட்டாதே. ஏய், என்னது? குங்குமம். இத வச்சு என்ன ஒன்னாட பொம்பளை ஆக்கலாம்னு பாக்குறியா? இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. உள்ள அம்பாளை கும்பிட்டுட்டு புறப்படுங்க. பராசக்தி தான் எதிர்த்தாப்புல நீயே நிக்கிறிய. என் கையில என்ன வேலும் சூலமுமா இருக்கு? கையில இல்ல, உன் கண்ணுல இருக்கு. என்னங்க, இந்த ட்ரெஸ்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஓஹோ, அப்படியா? எதுக்கு இந்த ஐஸ் எல்லாம்? இதுக்கு தான். இது அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு கட்டுறது. இது கையில இருந்தா நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். நிசமாவா? எங்க பாக்கலாம்? விடுங்க. விடுங்கண்ணா. பாத்தியா, இப்பவே பலிக்கல. இது பஞ்சாயத்து பிரசிடென்ட் வேலைக்கு மட்டும்தான் பலிக்கும். நல்லா சமாளிக்கிற. பட்டுமா? சக்தி, உன் புருஷன் சின்னசாமி கிட்ட சொல்லி, தப்பு தப்பு பேரை சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் ஐயாட்ட சொல்லி நான் சொன்னதை எப்படியாவது முடிச்சு கொடுக்க சொல்லுமா. என் பையன் பேர் இதுல இருக்கு. உன் புருஷன் சிபாரிசு பண்ணா கட்டாயம் வேலை கிடைச்சிருமாமா. சினிமா கோட்டையில உன் புருஷன் செஞ்ச வேலையை என் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுக்க சொல்லுமா. இதோ தம்பி வந்துருச்சே. என்ன இதெல்லாம்? நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனதும் போதும் ஒரே பிரசன்டா வந்து குவியுதுங்க. பிரசன்ட் ஆவது மண்ணாங்கட்டியாவது, இதுக்கு பேர் தான் லஞ்சம். உண்மையை சொல்லு, உனக்கு சினிமா வண்டி சின்னசாமி வேணுமா இல்ல பிரசிடென்ட் சின்னசாமி வேணுமா? நான் சினிமா வண்டி சின்னசாமியை தானே கட்டிக்கிட்டேன். அப்ப இதெல்லாம் எதுக்கு வாங்கின? கோச்சிக்காதீங்க, வெறும் காய்கறி தானே நினைச்சு. முதல்ல காய்கறி வரும், அப்புறம் ஏதாவது தப்பான காரியம் செய்ய சொல்லி கரன்சி நோட்டா வரும். முதல்ல இந்த கர்மத்துல இருந்து அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வா. என்னங்க, இத மட்டும் எடுத்துக்கிறேன். என்னது? எதுக்கு மாங்கா?
இன்னைக்கே பாருங்க, பார்த்து பரவசப்படுங்க. தாய் குலம் பார்க்க வேண்டிய ஒரு பத்தினியோட கதை. பாத்தீங்கன்னா பக்கெட் பக்கெட்டா கண்ணீர் வடிப்பீங்க. பொய் சொல்ல மாட்டேன்னு ராஜ்யத்தை திறந்து, மக்களை திறந்து, மனைவியை திறந்து, மயானம் காத்த ஹரிச்சந்திர சந்திரமதி கதை உடனே பாருங்க. ஏய், கண்ணை எங்க வச்சுட்டு வர நீ? ஓ மேலதான். ஆமா, இதென்ன லாரியில குப்பாடுறவன் மாதிரி அவதாரம்? டியூட்டி டியூட்டி. டவுன்ல இருந்து ஆபீசர் வராரா, அதான் பஞ்சாயத்து ஆபீஸ க்ளீன் பண்ண போறேன். ஆமா, தெரியாதமா தான் கேக்குறேன். உனக்கு ஒரு டியூட்டின்னு கிடையாதா? சினிமா டாக்கீஸ் போஸ்டர் ஓட்டுற, விளம்பர வண்டி ஓட்டுற, சினிமா கொட்டைகளை டிக்கெட் வித்துக்கிற, இப்ப பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு க்ளீன் பண்ண கிளம்பிட்ட? என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்துல ஐயா ராஜதுரை காலால குடுக்குற வேலைய தலையால செய்யறது தானே இந்த ஊர் ஜனங்களோட விதி. சரி, போனா போகுது. வா, நானும் உனக்கு ஒத்தாசியா வரேன். யாரு நீயா? வழியில போற ஓனான எடுத்து மடியில கட்டிக்கணுமா? வேணாம் தாயி, நீ போ. நான் ஓனா இல்லையா, உடும்பு. உடும்பு மாதிரி பிடிச்சுக்குவேன். யார பாக்க போறாங்க? ஏய், எனக்கு எல்லாம் பிடிக்காது, விடு. மாட்டேன். ஏய், சரி வந்து தொலை. தேங்க்ஸ். ஏய், இங்கிலீஷ் சரியா பேச தெரிஞ்சா பேசணும். அது டாங்ஸ் இல்ல, டாங்ஸ். என்னையா இது, ஒரே நாத்தம். இந்த ஆபீஸ்ல ஆளுங்க நுழைஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு. மனுஷன் நுழைவானா? என்ன? நான் வரும்போது மனுஷன் நுழைவானான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நுழைஞ்சிட்டீங்க. கிண்டலா? சின்னசாமி, நம்ம பிரசிடண்ட் ஐயா ராஜதுரையுடைய கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, பணத்துக்கு நியாயமா அவர் இந்தியாவுடைய பிரசிடண்ட் ஆயிருக்கணும். ஏங்க ஆவல? எவன் ஆக விட்டான்? நல்லது, நாடு தப்பிச்சது இல்ல. ஒழுங்கா வேலையை கவனிங்க, ஏதாவது காணாம போயிட போகுது. ஏன்னா எல்லா மக்களுடைய வரி பணம். நீங்க கவலைப்படாம போங்க. நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த திருட்டு நாயும் உள்ள நுழைய முடியாது. ஆமா. டைம் பீஸ். டைம் பீஸா? மணி என்னையா, இங்கிலீஷ் தெரியாத? நீ எனக்கு சொல்றியா? நேரம் தான். நல்ல வேளை நான் பதறி போயிட்டேன். மணி 4ம்மா. இங்க இருந்தது ஒண்ணு காணுமே. என்னய்யா? இதோ இருக்குதே குடம். கண்ணப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? நில்லியா, நில்லியாடா. ஹோ ஹோ ஹோ. ஐயோ, உன் லூட்டி பெரிய லூட்டியா போச்சே. இப்ப எதுக்கா வண்டி நிறுத்த சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ புது படம் எடுக்க டவுனுக்கு போறல? ஆமா, என் இதயத்தை உடைக்காது. ஐயோ, நான் இதயத்தை உடைக்கிறேன். நான் படத்தோட பேரை சொன்ன புள்ள. யோ, நீ டவுனுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு எனக்கு ஐயோ, அறுக்காத, சீக்கிரம் சொல்லு. யோ, என்ன அவசரம்? கொஞ்சம் இரு. என்னது வெட்ட வெளியில? ஏன் அலற? கொஞ்சம் இரு. இந்த படத்துல இந்த நடிகை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு புடவை. ரொம்ப தான் நெளிகிற. என்ன சினிமால பெரிய ஹீரோயின் நினைப்பா? யோ, நான் ஹீரோயினா? இந்நேரம் பல ஹீரோங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. பொண்ண மாதிரியா? அப்படியே ஒரு ரிட்டையர் ஆன கிளை ஹீரோவை பார்த்து கட்டிக்க. அப்பதான் நீ சொல்ற மாதிரி அந்த கிழவன் கேட்பான். யோ, புடவை வேணுமா வேணாமா? வேணுயா. அதான். ஓ, துட்டு அரைக்கிறியா? துட்டு எனக்கு கூட உள் டவுசர் கிழிஞ்சு போச்சு. நானும் ஒண்ணு தச்சுக்கிறேன். இது மாதிரி. சரிதான் போ. இதெல்லாம் போட்டுட்டு நீ ரோட்ல திரிஞ்சா பாக்குறவன் எல்லாம் மயக்கம் போட்டு வந்துருவான். யாரும் மயங்க வேண்டாம், நீ மட்டும் பார்த்து மயங்கினா போதும். வாங்கிட்டு வரியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, சொன்னா கேட்க மாட்டேன். சரி, வாங்கிட்டு வரேன். நிச்சயமா? சத்தியமா? முருகா, முருகா, உன்னை இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்ட பாவி யாரு? நான் தான் சூரபத்மன். முருகனை நான் தான் தலைகீழா தொங்க விட்டேன். யோ, முருகன் தானே என் சூரனை தலைகீழ தொங்க விடுவான். சூரன் எப்படியா முருகனை தொங்க விடுவான்? இந்த சூரபத்மன் முருகனை மட்டுமில்ல, முருகனை வளர்க்கிற சக்திங்கிற பொண்ணை கூட தலைகீழா கட்டி தொங்க விடுவான். இந்த சூரபத்மன் அதல விதல சுதல எனப்படும் 14 லோகங்களையும் ஜெயிச்சவன். ஆகாயத்தையும் பாதாளத்தையும் கட்டி ஆள்றவன். 30 முக்கோடி தேவர்களும் இந்த சூரபத்மன் முன்னாடி மூச்சு விடக்கூடாது. 40 எண்ணாயிரம் ரிஷிவர்களும் நாவை அசைக்க கூடாது. மும்மூர்த்திகள், கந்தரவர், சின்னரவர், சிம்புருடர், அட்டதிக்கு பாலகர்கள் அனைவரும் இந்த சூரபத்மனுக்கு அடிமைகள். டூரிங் டாக்கீஸ்ல வேலை,
காசு இல்லாம தினம் படம் அதான் கடகடன்னு வசனத்தை ஒப்பிக்கிற. சரி சரி, என் முருகன் அவுத்து விடு. ஓ முருகன் புக்கிங் ரூம்ல வந்து ஒரே அசிங்கம் பண்ணிடுச்சு. போஸ்டர் ஒட்ட வச்சிருந்த பசையெல்லாம் காலி பண்ணிடுச்சு. எனக்கா ஒரு தடவை மன்னிச்சிரியா? முடியாது. இன்னைக்கு அத பிரியாணி பண்ணி ஒரு புடி புடிக்க போறேன். என்னையா சொன்ன? உன்னை ஐயோ அம்மா. நம்ம முருகனை கொல்ல உனக்கு மனசு வருமாயா? அது பேரே முருகையா? பெரிய முருகன் ஓடி. ரொம்ப பேசுன உன்னையும் கட்டி போட்டுருவேன். நீ என்ன கட்டி போடுறது? நானே கட்டிக்கிறேன். Bloody nonsense. ஆ